ஹலோ வணக்கம் அனைவருக்கும். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. 31/12/2025 வரைக்கும், அதாவது இந்த மாதத்தோட கடைசி, இந்த வருஷத்தோட கடைசி நாள் தான் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள். எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறது முக்கியம். அதுக்கப்புறமா படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதோட சிலபஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அந்த சிலபஸை டீட்டெயில்டாக பார்க்கலாம். அது நீங்கள் ஆல்ரெடி ஆர்ஆர்பி அது மாதிரி படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அதோட சிலபஸோட கொஞ்சம் அதோட ஒத்து போகும். அதே மாதிரி நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கீங்க, ஆல்ரெடி ஒரு எம்டிஎஸ் படிச்சுட்ருக்கீங்க, அப்படி உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்கு போகணுன்னு ஆசை இருக்குது, ஆர்மி மாதிரியான இதுக்கு போகணுன்னு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்களும் இந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம் தமிழில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்லேயுமே இந்த எக்ஸாம் இருக்குது. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ஆல் த கொஸ்டின் வில் பி அப்ஜெக்டிவ்னா 4 கொஸ்டின் 4 ஆப்ஷனில் ஒன்று செலக்ட் பண்ணுறது. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் நடக்க போகுது. ஸோ கண்டக்டட் இன் இங்கிலீஷ், ஹிந்தி அண்டு 13 ரீஜினல் லாங்குவேஜஸ். அதில் தமிழ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ உங்களுக்கு தமிழ்லையும் கொஸ்டின் பேப்பர் அவைலபிள் இருக்கும். ஓகேங்களா? அதனால் தமிழில் நீங்கள் படித்து எழுதுறது அப்படின்னாலும் எழுதலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ நம்ம சிலபஸ் பார்த்துடலாம். முன்னாடியே பார்த்த மாதிரி தான் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா மொத்தம் பாருங்கள் 80 கொஷினு, மொத்தம் ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு. ஸோ 160 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் மார்க்கு இருக்குது. எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0.25 நெகட்டிவ் மார்க்கு. அதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா அதுக்கு 2 மார்க்கு, தப்பாக போட்டிங்கன்னா அந்த தப்பான கொஸ்டினுக்கு 0.25 மார்க்கை உங்களிலேருந்து நெகட்டிவ் பண்ணுவாங்க. சரிங்களா? கழிப்பாங்க. அதனால் நீங்கள் எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரியவே தெரியாத கொஷின் அப்படின்னா அதை அட்டன் பண்ணக்கூடாது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஷின் மட்டும் தான் அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங். நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரீசனிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படித்தாலும், எஸ்எஸ்சி படிச்சிருந்தாலும், இல்லை நீங்கள் ஆர்ஆர்பி படிச்சிருந்தாலும் ரீசனிங் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஸோ ரீசனிங் எல்லாருக்குமே வரக்கூடிய டாபிக் தான். அதில் 20 கொஷின். ஓகேங்களா? 40 மார்க்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ். இது ரொம்ப ரொம்ப அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். எஸ்எஸ்சி பொறுத்த இப்போ நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் வந்து நீங்கள் இவ்வளோ படிச்சிங்கன்னா அதில் வந்து அந்தளவுக்கு வெயிட்டேஜ் இருக்குது. அதனால் இதில் வெயிட்டேஜ் கம்மி தான். இதில் 20 மார்க்கு தான். நீங்கள் ஓரளவுக்கு ஒரு பேசிக்கான ஒரே ஒரு சிங்கிள் புக்கில் எல்லா யூனிட்டையும் கவர் பண்ணி படிக்கிற மாதிரியான படித்தா கூட போதுமானது தான். ஸோ இதுக்கு எஸ்எஸ்சிக்கு யூஸ் பண்ணுற லூசன் புக்கை கூட நீங்கள் யூஸ் பண்ணி படிக்கலாம். அந்த புக்கில் உள்ளதை பேசிக்கான நல்ல இதை மட்டும் படிச்சுக்கோங்க. பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபிலாம் நீங்கள் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சிக்கு படித்து வச்சுருப்பீங்களோ இல்லை ஆர்ஆர்பிக்கு படித்ததெல்லாம் இருக்குன்னா அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் தான் வரப்போகுது. ஸோ இது உங்களுக்கு தெரியவே தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ணவே கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா எலிமெண்ட்ரி மேக்ஸு, பேசிக் மேக்ஸ் தான், எலிமெண்ட்ரி லெவல் தான். சரிங்களா? ஸோ இது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எக்ஸாம்னால ரொம்ப டஃப்பாலாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு எலிமெண்ட்ரி லெவலில் தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பார்ட் டி கொஞ்சம் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி சப்ஜெக்ட்டு. இங்கிலீஷ்க்குமே சிலபஸ் பார்த்திங்கன்னா பேசிக் இங்கிலீஷ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ்னோடனே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த பக்கம் போகாமே இருந்தலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. பேசிக் இங்கிலீஷ் தான். ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து கூட கொஷின் இருக்கும். ஸோ ஒரே பேராகிராஃப் கொடுத்து அதில் ஒரு 2-3 கொஷின், ஒரு 5 கொஷின் வந்துடும். அந்த 20 கொஷினில் 5 கொஷின் அப்படி வந்துடும். இது மாதிரி சினானிம் இருக்கும், ஆண்டனிம் இருக்கும். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக்காக ஓரளவுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்கில் ஒரு 18 கொஷினு, இதில் ஒரு 18 கொஷினு, ஜென்ரல் நாலேஜில் ஒரு 10, இங்கிலீஷில் ஒரு 10, ஸோ எக்ஸ்ட்ராவே இதில் ஒரு 5, இதில் ஒரு 5 உங்களால் போட முடிஞ்சாலே ஓரளவுக்கு ஓகே தான். சரிங்களா? வேக்கன்சி அந்தளவுக்கு இருக்க தான் செய்யுது. ஆனால் நீங்கள் இன்னும் உங்களால் இதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமோ ரீசனிங்லேயும் மேக்ஸ்லேயும் 20க்கு 20 போகிற அளவுக்கு படிச்சுக்கோங்க. ஹிந்தி, இங்கிலீஷில் நீங்கள் ஹிந்தி தெரிஞ்சால் ஹிந்தி எடுத்துக்கலாம், இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ். சரிங்களா? ஸோ இது ஓவரால் சிலபஸ்ஸு, ஓவரால் பேட்டர்னு. அதுக்கு சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ரீசனிங் நீங்கள் ஆர்ஆர்பி படிச்சுட்ருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்னா பிரச்சனையே இல்லை. என்ன ரீசனிங் படிக்கிறீங்களோ எல்லாருக்கும் நீங்கள் காமன் ரீசனிங்கே படிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. பாருங்கள், அனாலிட்டிக்கல் ஆப்டிடியூடு, வெர்பல், நான் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி பார்த்ததா இருக்கும். விசுவலைசேஷனு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் கான்செப்ட் இருக்குது, அரித்மெட்டிக்கல் ரீசனிங்கு, நம்பர் சீரீஸு, நான் வெர்பல் சீரீஸு, கோடிங் டிகோடிங்கு, ரொம்ப பேசிக்காக தான் கேட்பாங்க. எல்லாராலையுமே போட முடியும் தான் ரீசனிங். நீங்கள் 20க்கு 20 போடணுன்னா கூட எய்ம் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ரீசனிங் போட முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜை கடைசியாக பார்க்கலாம். மேக்ஸ் பாருங்கள், எலிமெண்ட்ரி மேக்ஸு, நம்பர் சிஸ்டமு, ஹோல் நம்பர்ஸ், டெசிமல், ஃப்ராக்ஷனு, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்பர்ஸ், ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ஸு, பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனு. இது நமக்கு தமிழில் எல்லாத்துலேயுமே டிஎன்பிசியில் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே. ஆவரேஜஸ் பார்த்திங்கன்னா
இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, டிஸ்கவுண்ட்டு, மென்சுரேஷன் நம்ம ஆல்ரெடி படிக்கிற டாபிக் தான். டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, ரேஷியோ அண்ட் டைமு, டைம் அண்ட் ஒர்க்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது டிஎன்பிஎஸ்சியில் உள்ள மேக்ஸோட காமன் தான். ஆர்ஆர்பி மேக்ஸோட கம்மி தான் சொல்லப்போனால். எஸ்எஸ்சி மேக்ஸ் ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது அப்படியே தான். ஸோ பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பேசிக் லெவல் பேசிக்கான கொஷின் தான் கேட்கப்படும். இங்கிலீஷ் பாருங்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க, கேண்டிடேட்ஸ் அபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் பேசிக் இங்கிலீஷ், அவ்வளோதான். ரொம்ப டஃப்பாக ஒரு பேங்கிங் அளவுக்குலாம் இங்கிலீஷ் கேட்க மாட்டாங்க. எஸ்எஸ்சி எம்டிஎஸோட ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கிலீஷ்க்குலாமே நிறையா யூடியூப் சேனல் இருக்குது, நீங்கள் அதிலேயே பார்த்துக்கலாம். சரிங்களா? யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா இப்போது ஒருத்தவங்க பேங்கிங் கூட எடுப்பாங்க. அந்த பேங்கிங்கில் நீங்கள் பேசிக் இங்கிலீஷ் என்னவோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அபித் சார் இங்கிலீஷ்னு ஒரு சேனல் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. அதில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க பேங்கிங் இங்கிலீஷ் எடுப்பாங்க, ஆனால் பேசிக் இங்கிலீஷ் கிளாஸஸ் இருக்கும். இல்லை அது இல்லை, உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு ஜென்ரலாக நிறையா கிளாஸஸ் இருக்கும். ஸோ பேசிக்காக உங்களுக்கு இங்கிலீஷ் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எதெல்லாம் இதை கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிறையா இருக்குது. அது எல்லாமே கவர் பண்ணி படிங்க. மேக்ஸுக்கு சொல்லணுன்னா நீங்கள் யூடியூப்லேயே நோட்ஸ் எடுத்து படிக்கலாம். அழகாக யூடியூப்லேயே நோட்ஸ் எடுத்து படிக்கலாம். எந்த சேனல் ஃபாலோ பண்ணணுன்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே கிடையாது. இப்போ வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு யூடியூப்பில் தமிழ்னு அடிச்சிங்கன்னா தமிழில் யாரெல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் சம்ஸ் எடுத்திருக்காங்களோ அது எல்லாமே வரும். எல்லா மாடலும் பார்த்து நோட்ஸ் எடுங்க ரெகுலராக. அந்த நோட்ஸ் தான் முக்கியம். மேக்ஸுக்கும் ரீசனிங்கும் ஒன்ஸ் நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து வர எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் அதை மட்டும் திருப்பி பார்த்தாலே போதும், புதுசாக எதுவும் படிக்க தேவையில்லை. அது இல்லாமல் புக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்எஸ் அகர்வால் புக்கே வாங்கி அந்த புக்கில் உள்ளதெல்லாம் சால்வ் பண்ணலாம். அந்த புக்கில் உள்ள மாடலை சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது வந்து ப்ராப்பர் மெத்தடில் இருக்கும். நீங்கள் ஷார்ட்கட் படிச்சிருப்பீங்க, ஒரு வீடியோவில் ஒரு மாதிரி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் அந்த சம்மை சால்வ் பண்ணுங்கள். அந்த சம்மை சால்வ் பண்ண வரலையா, அது இங்கிலீஷில் இருக்கும் இல்லையா, அந்த இங்கிலீஷ் அப்படியே எடுத்து கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு அதுக்கு ஆன்சரோடு வந்துடும். ஸோ அதை நீங்கள் எப்படி அவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அதையும் தெரிஞ்சுக்கிறங்க. உங்களால் சால்வ் பண்ண முடியலை அப்படின்னா யூடியூப் பார்த்தே கூட படிக்கலாம். யூடியூப்பில் அவ்வளோ சோர்ஸஸ் அவைலபிள் இருக்குது. எந்த சேனல்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த சேனல் பார்க்கணுன்னு தோணுதோ பாருங்கள், பிரச்சனையே இல்லை. அந்த டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணுறோமோ அதுதான் முக்கியம். மேக்ஸு ரீசனிங் ரெண்டுமே யூடியூப்லேயே பார்த்துக்கலாம். இங்கிலீஷுமே இப்போ எடுக்கிறாங்க. இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் பெய்டு கிளாஸ் தான் போகணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா கிளாஸஸ் யார் பேட்சஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு வரும். அதை பார்த்து அவங்கள்ட்ட போயிட்டு டெஸ்ட்டு ரெகுலராக போடுங்க. டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஜென்ரல் நாலேஜுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்கள் இதுக்கு எஸ்எஸ்சி படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறையா புக்ஸ் இருக்கும். ஸோ எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கு நம்ம ஆல்ரெடி புக் லிஸ்ட் சொல்லியிருக்கோம். அந்த ஆர்ஆர்பி புக் லிஸ்ட்லேயே ஜென்ரலுக்கு என்ன புக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம். அது நீங்கள் பார்க்கலாம். இது லியூசன் புக் படிப்பாங்க பொதுவாக, இல்லைனா ஸ்பெக்ட்ரம், அதெல்லாம் எல்லாமே ஜென்ரலாக எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிற மாதிரி. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சரு, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, பாலிட்டி, கான்ஸ்டியூஷனுங்கிறது பாலிட்டியில் நமக்கு வந்துடும். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் வேணால் தனியாக ஏதாச்சும் நோட்ஸ் எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி ஒரே சிங்கிள் புக்காக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். அது மட்டும்தான், அதை மட்டும் கவர் பண்ணுறாலே இது எல்லாமே கவர் பண்ணிடலாம். சிலபஸ் ஓவராலாக அவ்வளோதான். 80க்கு 80 எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 80க்கு 80 கொஸ்டின் அட்டன் பண்ணவும் கூடாது. நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு கொஸ்டினுக்கு 0.25 நெகட்டிவ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம மனசில் வச்சுட்டு தான் படிக்கணும்.